ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நைட் டின்னர் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான். சப்பாத்தி, அதுக்கப்புறம் குருமா. சப்பாத்தி தானே இது, என்ன எல்லோரும் செய்கிறது தானே அப்படின்னதிங்க. ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். வாங்க என்ன சப்பாத்தின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கவுனி அரிசி சப்பாத்தி செய்ய ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் கோதுமை மாவு போட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 கப் கவுனி அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் இது கவுனி அரிசி வாங்கி சுத்தம் செஞ்சு வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட கடை மாவு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். நம்ம கூட கோதுமை மாவு போட்டு செஞ்சால் தான் நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக வரும். இல்லைனா ஃபுல்லாக கவுனி அரிசி மாவுலேயே செஞ்சோன்னாக்கா அது சப்பாத்தி வராது, அது பிஞ்சு போயிடும். ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதனால தான் கோதுமை மாவு போட்டுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். வாசனைக்கு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் சப்பாத்தி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம், உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் மாவு, ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 2 எடுத்து தோலை சீவிட்டு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 போல் பீன்ஸ் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 3த்தையும் குக்கரில் போட்டு ஒரு 3 சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இது ரெண்டும் கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம், பெருஞ்சீரகம், ஸ்டாரு, அப்புறம் பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதோட கூடவே குருமாவுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டேன். இதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினா விட்டு ஒரு 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு, தக்காளியும் நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம், கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன், 10 போல் முந்திரி போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் குருமாவுக்கு ஏற்ற மிளகாய்த்தூள். நான் காரம் கம்மியாக போட்டுக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சோண்டு சாட் மசாலா போட்டுக்கிறேன். சாட் மசாலா போட்டு குருமா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் சேர்த்துட்டுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மசாலாவை இந்த எண்ணெயிலேயே ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். தேங்காய் அந்த கசகசா சோம்போட பச்சை வாசனை நல்லா போகணும். அது அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம கொத்தின தேங்காய் பேஸ்ட்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காய்கறியை அந்த தண்ணியோடய சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன், நல்லா கெட்டியாகும். தட்டை போட்டு மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிட்டாக்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக குருமா ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சப்பாத்தி மாவு எடுத்து நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். கல்லில் போட்டு உங்களுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ என்ன வேணுமோ அதை குத்தி நல்லா சப்பாத்தியை போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு சிஸ்டர் கேட்டாங்க.
டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கசக்கலாம் கசக்காது, நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நைட் டின்னர் சூப்பராக ரெடி ஆகிடுது. கவுனி அரிசி சப்பாத்தி வெஜ்ஜு குருமா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க. எங்கள் வீட்டில் கவுனி அரிசி சப்பாத்தி பண்ணி கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.